வாசல்ல கட்டின வாழை மரம் சரியில்லைன்னு உங்களை வாய் மேலேயே குத்துற போது அவங்க வேலைக்கு பார்த்துட்டு சும்மா தானே நின்னாங்க. பயப்படுறவங்களா இருந்தா அப்பவே பஸ் ஏறி போயிருக்க மாட்டாங்க. ஐயா சாமி, ஐயா சாமி, அப்பா நீ சும்மா இருப்பா. வாயாங்க. எங்க அப்பாவை என்ன மாமா மரியாதை இல்லாம பேசுறீங்க? குடியாருக்கு என்னமா மரியாதை வேண்டி கிடக்குது? யார் குடிக்காரு? யோ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. யாருக்கும் தெரியாம குடிச்சு போட்டு காலி பாட்டில ஊர் ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா ஏர் ரூம்ல கொண்டு வந்து வச்சதை நான் பார்த்தேன். மாதவா, இந்த பொண்ணோட ஜாதகம் உன் ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுப்பா, கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான், அவ்வளவுதான். பொண்ணு பேர் என்ன? மீராடா, நல்லா படிச்சிருக்கா, பார்க்கவும் அழகா இருக்கா. என்னைக்குடா பொண்ணு பார்க்க போலாம்? உட்காருங்க மாப்பிள்ள. என்னமாமா இது? உலகத்துல இல்லாத வழக்கமா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்பா நீங்க வந்திருக்கீங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நேரமே இல்லையா? மீரா ரொம்ப நல்லவ. அமைதி, அடக்கம், அன்பின் திருவுருவம், இது மூணுமே மீரா தான். ஏன்னா மீரா மண்ணை பார்த்து பிறந்தவ. நாங்களா என்ன வானத்தை பார்த்தா பிறந்தோம்? மாப்பிள்ள, மீரா ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டா. நீங்க சத்தம் போட்டு பேசினீங்கன்னா அவ கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடும். மீராவை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மாமா, மீராவை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பல தடவை சொல்லும் போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்ப நான் கிளம்பட்டமா? இருந்துட்டு காலையில போங்க. ஐயோ புறப்படுங்க மாமா. வந்துட்டாரு, கிளம்புங்க. யாரும் இல்ல. ஐயோ மீரா, உன் பேர் என்ன? மீரா, உன் பேர் என்னவா? இந்த லெவல்ல பார்ட்டி. நமஸ்காரம் பண்ணணும். பண்ணணுமா? சம்பிரதாயம்னு ஒன்று இருக்க. பரவாயில்லையா? எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, ஆனா அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, பண்ணிடுங்க. நானா? பின்ன நானா? எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உளுந்து நமஸ்காரம் பண்றோம்? எல்லாமே மாறும்போது இது மாறக்கூடாதா?
மீரா மீரா என்னங்க? நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம். ஓ, எந்த ஊருக்கு? குருவாயூருக்கு. எனக்கு கல்யாணம் ஆனதும் அப்பா அம்மா குருவாயூர் வரதா வேண்டிக்கிட்டாங்க. நான் கூட குருவாயூருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்பங்க கிளம்புறோம்? நாளைக்கு நைட்டு ட்ரெயின், நாளைக்கு காலையில குருவாயூர். 4 டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கேன். 4 டிக்கெட்டா? எதுக்கு? இப்பெல்லாம் ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் வாங்கணும்னு ரயில்வேல சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல மீரா, நீயே நானு எங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மாவா? எதுக்கு? அவங்க தானே வேண்டி இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்லிட்டு. ஏங்க, கல்யாணம் ஆனவங்களா தனியா போவாங்களா இல்ல கூட அப்பா அம்மாவோட போவாங்களா? ஏன் பொம்பளைங்களும் இப்படி இருக்கீங்க? புருஷன் வேணும், ஆனா அவனை பெத்த அப்பா அம்மா வேண்டாம். எனக்கு இந்த விளக்கெல்லாம் வேண்டாம். அவங்க வந்தா நான் வரல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத மீரா. பாவம், அவங்க பையில துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவங்களோட நீங்க போங்க, நான் வரல. ஐயோ, அட கடவுளே, இது கடை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பேசாம நான் பேச்சலராகவே இருந்திருக்கலாம். அப்பா அம்மா, என்ன பேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, குருவாயூர்கிட்ட என்னென்ன கோயில் இருக்குன்னு எல்லார்கிட்ட விசாரிச்சு வச்சுட்டேன். திருச்சூருக்கு போய் அங்க ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து நம்ம போலாம்ப்பா. அது இல்லம்மா. ஓ, டிராவல்ஸ் சொல்லணுமா? என் ஃப்ரெண்ட் அச்சுதானந்த் அங்கதான் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லிடலாம். ஐயோ அப்பா, அது இல்லப்பா, அது வந்து. என்னடா இன்னும் வந்து போயின்ட்டு கல்யாணத்துக்கு முன்ன இருந்த மாதிரியே இருக்காத. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க, இல்லனா அந்த பொண்ணு உன்னை மதிக்க மாட்டா. ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். போதும் நீ பேசுனது. பையன் கெட்டிக்காரன், சரளமா இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் பேசுவான்னு பொய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு எங்களை கேவலமா பாக்குற மாதிரி நீ நடந்துக்காத. ஐயோ, நான் எப்ப பேச வந்தாலும் என்ன தடுத்து பேசி அனுப்பிச்சிடுறீங்க. அப்புறம் நான் என்னதான் பேசுறது? இப்ப என்னடா, அந்த பொண்ணோட அப்பாவும் குருவாயூர் வரேங்கிறாரு, அத சொல்ல நீ தயங்குற, அதானடா? அதுக்கு ஏன்டா தாயங்கிற? உன் அப்பா அம்மா நாங்க வரலாம், அவ அப்பா வரக்கூடாதா? தாராளமா வரலாம். மாமா மாமா, மாப்பிள்ள இங்கிலீஷ் பேப்பர் கிலோ 4 ரூபாய்க்கு எடுக்கிறான், ஆனா தமிழ் பேப்பர் 2 ரூபாய்க்கு தான் எடுக்கிறான். அதான் 4 இங்கிலீஷ் பேப்பருக்கு நடுப்புற 2 தமிழ் பேப்பரை சொருகி வைக்கிறேன். ஐயோ, அது இல்ல மாமா. என்ன தயக்கம்? மீரா ஏதாவது கோச்சிக்கிட்டாளா? புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர கொஞ்சம் லேட் ஆகும், போக போக சரியாயிடும். அது இல்ல மாமா, நானும் மீனாவும் குருவாயூர் போறதா இருக்கும். நல்ல விஷயம் தானே, போயிட்டு வாங்க. இதுக்கு எங்கிட்ட கேட்கணுமா? முடிஞ்சா எடைக்கு எடை துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க. மாமா, நாங்க போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா கூட அப்பா அம்மாவும் வரேன்னு சொல்றாங்க. அது என்ன மாப்பிள்ளை, இந்த பசங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம். கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அப்பா அம்மாவை மறந்துடுறதா? தப்பு மாப்பிள்ளை, அவங்களும் வரட்டும். ஐயோ, நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றேன். மீரா தான் அவங்க வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்றா. மீராவே அப்படி சொல்லிட்டாளா? அப்ப கரெக்ட் தான். அது என்ன பிள்ளைய பெற்றவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம்? கல்யாணம் ஆகி மருமகன் ஒருத்தி வந்த பிறகு பிள்ளையோட என்ன வெளியூரெல்லாம் போறது? அது தப்பு மாப்பிள்ள, அவங்க வரக்கூடாது. ஐயோ, என்ன மாமா மாத்தி மாத்தி பேசுறீங்க? இல்லைன்னா மீராவோட குப்பை கொட்ட முடியாது, போக போக நீயே புரிஞ்சுப்ப. ஐயோ, அப்பா அம்மா வேண்டானா அவங்க கோச்சுப்பாங்க, மீரா வேண்டானா அவ கோச்சுப்பா. அப்புறம் நான் என்னதான் செய்யறது மாமா? பேசாம குருவாயூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க. அது தெய்வ குற்றம் ஆயிடுமே. இப்ப கேக்குறியே, மீரா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. மாமா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரூம்ல வந்து என்ன சொன்னீங்க? அவ அடக்கமானவ, மண்ணை பார்த்து பிறந்தவ, சத்தம் போட்டு பேசினா கூட அவ கண்ணில் தண்ணி வரும்னு சொன்னீங்கல்ல. பெண்ணை பெற்றவங்க எல்லாம் பொய் சொல்லணுங்கிறது எழுதப்படாத விதி. அவளை பொண்ணு பார்க்க வந்துட்டு எவ்வளவு பேர் அடியும் உதவியும் வாங்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா? ஐயோ, அவளை தள்ளி விடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? உலகம் முழுக்க இருக்கு மாப்பிள்ள. வீட்டுக்குள்ள சவுக்கடி வாங்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு போறவங்க தான் அதிகம். ஆம்பளையா பிறந்துட்டா அனுசரிச்சு தான் வாழணும். மாமா, கல்யாணமே வேண்டான்னு ஒண்டியா இருந்த, கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டே. வருத்தப்படாதீங்க, ஆனா மீராவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காதீங்க. மாமா, என் அப்பா அம்மா குருவாயூருக்கு வராம உங்களால தடுக்க முடியுமா? சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்த்தா வேலைக்கு ஆகாது, அவங்களோட நீங்க சண்டை போடணும். அடப்பாவி, இது அடுக்குமா? நேற்று ராத்திரி நானும் உங்க அப்பாவும் 1 மணி வரைக்கும் சீட்டாடிக்கிட்டு இருந்தோம். தன் பையன் புகுந்த வீட்டுல நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக வேணுட்டே தான் தோத்து என்னை ஜெயிக்க வச்சார். எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்ன உடனே என்னை கொசு கடிக்க கூடாதுங்கிறதுக்காக விடிய விடிய விசிறிக்கிட்டு இருந்தார்.
அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? எதையாவது சாக்கா வச்சு சண்டை ஆரம்பிங்க. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு அவங்களே கிளம்பி போடும். அது என்னால முடியாது. அப்ப மீராவை கன்வின்ஸ் பண்ணி எங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஐயோ, இத நீங்க செஞ்சே ஆகணும். இல்லனா உங்க பொண்ணோட நான் நிம்மதியா வாழவே முடியாது. மாப்பிள்ள, என்ன விஷயமா உங்க அப்பாவுக்கு கோபம் வரும்? ஐயோ, அவருக்கு கோபமே வராது. உங்க அம்மாவுக்கு? அவங்க கோவம்னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப எதை வச்சு நான் அவங்களோட சண்டை போட்டு வெளியில விரட்டுறது? என்ன மாட்டி விட்டீங்கல்ல, இப்ப யோசிங்க. என்னப்பா? மாப்பிள்ள சொன்னாரு நீயும் அவரும் குருவாயூர் போக போறீங்கன்னு. முதல்ல நான் குருவாயூர் போறதா இருந்தேன். ஆனா இப்ப நான் போல. ஏமா? குருவாயூர் கிருஷ்ணனுக்கு பவர் ஜாஸ்தி. போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல நல்லது நடக்குமே. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் குருவாயூர் போறதா இருந்தா பரவாயில்ல. கோவில்னா 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டா எப்படி? இல்லப்பா, எங்க கூட அவரோட அப்பா அம்மாவும் வர்றாங்களாம். அவங்க எதுக்கு வரணும்? ஏ மீரா, நீங்க 2 பேரும் ட்ரெயின்ல போங்க, அவங்க பஸ்ல வரட்டும். அப்ப கூட வந்த மாதிரி ஆகாதே. நாங்க போற இடத்துக்குலாம் அவங்க எதுக்கு வரணும்? அதான் ஏன் கேள்வி. நியாயமான கேள்வி. ஆனா எங்கிட்ட பதில் இல்லையே. மீரா, சப்போஸ் நான் உங்க கூட வந்தா பரவாயில்லையா? நீங்க ஸ்டேஷன் பக்கம் கூட வரக்கூடாது. இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாப்பா? நான் வரமாட்டேம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அப்பா, என் வீட்டுக்காரோட அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாவது ஊருக்கு அனுப்புற வழிய பாருங்கப்பா. இங்க ரொம்ப காத்தோட்டமா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப சுத்திலும் நல்லா இருக்கு இந்த இடம். பச்சை பசேல்னு இருக்கு. ஆமாங்க. வாங்க சம்பந்தி, உங்களுக்கு சம்பந்தியா இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு வைர மோதிரம் பண்ணி போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ஞாபகமா அந்த மோதிரத்தை நீங்க எப்பவுமே போட்டுட்டு இருக்கணும், கலட்டவே கூடாது. அடாடாடா, இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள போய் எப்படி வீட்டை விட்டு விரட்டுறது? என்ன யோசிக்கிறீங்க? ஓஹோ, பையனோட அப்பா நமக்கு வைர மோதிரம் போடுறாரு, பதிலுக்கு நாம அவருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் ஏகப்பட்ட பணம் செலவழிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு இங்கேயே இருக்கீங்களே, ஊர்ல உங்களுக்குன்னு வேலை இல்ல? நிறைய வேலை இருக்கு, அதுக்காக அப்படியே போயிட முடியுமா? எங்களுக்கே ஆசைகள்னு நிறைய இருக்கு. என்ன ஆசைகள்? ஒரு பேர குழந்தை பிறந்து அது என் நெஞ்சில நங்கு நங்குன்னு மிதிக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போவோம். அதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே. வேணும்னா சொல்லுங்க, எழுத்த வீட்டுல 7-8 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனை விட்டு உங்க நெஞ்சில நங்கு நங்குன்னு மிதிக்க சொல்றேன், பரவாயில்லையா? நல்லா இருக்க. யார் வேணாலும் மிதிக்கிறதுக்கு உங்க சம்பந்தி நெஞ்சு என்ன சாக்கடையா? எங்க மகனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு அது காதுல பெரிய கருப்பங்கிற சுடலமாட சாமி பேரை வச்ச பிற்பாடுதான் நாங்க போவோம். பெரிய கருப்பா, ஆஹா, உன் பேரை சொல்லும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய பேரை குழந்தை காதுல சொன்னீங்கன்னா குழந்தை காது கிழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்லயே அப்பாவும் அம்மாவும் இருந்தா ஊர்ல கேவலமா சிரிக்க மாட்டாங்க. சரி, உங்க ரூட்லயே வர்றேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணோட அப்பா பொண்ணு வீட்லயே தங்கி இருந்தா இந்த உலகம் கேவலமா சிரிக்காதா? சம்பந்தி, இந்த உலகம் எதுக்கு தான் சிரிக்காம இருக்கு? நாங்க இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. சொன்னா இத பாருங்க, நீங்க எங்க கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இங்க இருக்க வேண்டாம், நீங்க வெளியில போயிடுங்க. சம்பந்தி, மனசை அளவாய கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் நாங்க எங்க மகன் மருமகளோட குருவாயூருக்கு போறோம். நான் இப்படி சொல்றது உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு வேற விதமா தான் சொல்லணும். மீரா, அப்பா, என் மாமனார் மாமியார் ஊர் கிளம்பிட்டாங்களா? புதுசா உடைச்ச சோத்துல புளிச்சு போன தயிரை ஊத்தி சாதத்துல கலந்து 2 டப்பால அடைச்சு வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு டப்பாவை கையில கொடுத்து வண்டி ஏத்தி விடுங்க. ஓ அவசரத்துக்கு அவங்க கிளம்பிடுவாங்களா? என்னவா? இந்த வீட்டுல ஒரு பேர குழந்தை பிறந்த பிறகுதான் கிளம்புவாங்களாம். தள்ளுங்க, அவங்கள 4 ஏத்தி வண்டி ஏத்தி அனுப்பிட்டு வா. அவசரப்படாத. என்னவா? ஆத்திர அவசரத்துக்கு அப்பாவை அடிக்கலாம், அது நியாயம். மாமனார் மாமியார் அடிக்கலாமா? ஆட, புரிஞ்சுக்கிட்டு புறப்படாம புலி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தா உடனே 4 கொடுத்தாதான் சரியா வரும். அவங்கள வெளியில அனுப்புற அளவுக்கு ஒரு பிளான் போட்டா போதும், கையெல்லாம் உங்க வேண்டாம். அவங்கள நானே சண்டை கிழக்கிறேன். அங்கதான் நீ தோத்து போயிடுவ. 3 தடவை மூஞ்சில் அடிச்சா புத்தருக்கே கோவம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களை எவ்வளவுதான் வெறுப்பேத்தினாலும் கோவமே படமாட்டேங்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன வரதட்சணைக்காக கொடுமை பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா
அது முடியாது. யாப்பா? இப்ப சொல்றேன், கல்யாண மண்டபம் செட்டில் பண்றதுக்காக 35,000 ரூபாய் சம்பந்தி கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஐயோ என் தலை எழுத்து. உங்களை வச்சுட்டு நான் ஒரு ஐடியாவும் பண்ணவே முடியாது. மீரா ஒண்ணு பண்ணு, அவங்க முன்னாடி என்ன பலார் பலார்னு அற. அப்பாவே இப்படி புரட்டி எடுக்கிறாளே, நம்மள என்ன பண்ணுவாளோன்னு பயந்து ஓடிடுவாங்க. ஆட நீங்க ஒண்ணு, வாசல்ல கட்டின வாழை மரம் சரியில்லைன்னு உங்களை வாய் மேலேயே குத்துற போது அவங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே நின்னாங்க. பயப்படுறவங்களா இருந்தா அப்பவே பஸ் ஏறி போயிருக்க மாட்டாங்க. மீரா ஒரு ஐடியா, ஒரு பீட்டிக்காரை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாம எல்லாம் அதுல ஊருக்கு போற மாதிரி கிளம்புவோம். தாம்பரம் தாண்ட உடனே அவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஐயா ஐடியா கொடுக்குற மூஞ்ச பாரு. எலி வேட்டைக்கு தவுல் அடிப்பாங்களா? இதுகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு பீட்டி கார் ஒரு கேடா? மீரா ஃபைனலா ஒரு ஐடியா. சம்பந்திக்கு ஏதோ கெட்ட பழக்கம் இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு பிடிக்கல, அதனால நீ சண்டையை ஆரம்பிக்கிற. என்ன கெட்ட வழக்கம்? பட்டுன்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது. 10 நிமிஷம் டைம் கொடு, பக்காவா ஒரு ஐடியா கூட வரேன். என்னால இதை நம்பவே முடியலப்பா. என்னால தானே நம்ப முடியல. ஆனா நான் பார்த்தது உண்மை. எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. வயசாச்சே, அறிவு வேண்டாம். ச்சே, கடைசியில பாட்டிலா குடிக்கிற ஐயா சாமியோட மருமானானா? எல்லாம் தலையெழுத்துற மாதவா. தினம் தினம் சத்தம் கேக்குதே, அது எங்கேயோ கேக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது உன் மாமனார் குடிச்சிட்டு சத்தம் போட்டிருக்காருன்னு. மாதவா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்னப்பா? மாமனார் வற்புறுத்தினதுனாலதான் குடிச்சேன் அப்படி அப்படின்னு ஏதாவது சொன்ன அப்புறம் நீ என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. என்ன பாடி அந்த ஆளுக்காக என்ன சந்தேகப்படுற? மாதவா இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதே பாவம். நாங்க கிளம்புறோம். நீ எப்படியாவது மீராவோட அப்பாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிரு. கெட்ட சபகாசம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துடா. ஐயாசாமி, ஐயாசாமி, அப்பா நீ சும்மா வாங்க. எங்க அப்பாவை என்ன மாமா மரியாதை இல்லாம பேசுறீங்க? குடியாருக்கு என்னமா மரியாதை வேண்டி கிடக்குது? யார் குடிக்காரே? யோ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. யாருக்கு தெரியாம குடிச்சு போட்டு காலி பாட்டில ஊர் ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா ஏர் ரூம்ல கொண்டு வந்து வச்சதை நான் பார்த்தேன். ஐயா அதெல்லாம் நான் குடிச்ச காலி பாட்டில் இல்லைங்க. குடிகாரன் வீட்டுல தங்கணும்னு எங்களுக்கு நான் தலையெடுத்தா? டே மாதவா, அப்பா அந்த ஆளுக்கு பாட்டில் வேணும்னா அந்த ஆளே போய் வாங்கி குடிச்சுக்கிட்டோம். நீ ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சது அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாம போயிடும். இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்கி இருக்க கூடாது. வாடி போலாம். நீ வாடி போலாம். ஐயோ அவங்கள வெளியில அனுப்ப வழி பண்ண எனக்கு குடிகாரன்னு கெட்ட பேரு. உங்களுக்கு என்னைக்கு நல்ல பேர் இருந்திருக்கு, இன்னைக்கு கெட்ட பேர் வரதுக்கு. எப்படியோப்பா அவங்க கிளம்பிட்டாங்க, எனக்கு அது போதும். ஆக மாதவன் கல்யாணம் கிழிஞ்சு போச்சு.
பாத்தீங்களா, இந்த காலத்து பொண்ணுங்க நிறைய பேரு கல்யாணம் ஆன உடனே மாமியார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, மச்சனார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. விட்டு கொடுத்து வாழ்றது தாங்க வாழ்க்கை. விட்டுட்டு போய் தனியா வாழ்றது வாழ்க்கை இல்ல. தெரியாமையா சொல்லிருக்காங்க பெரியவங்க? கூட்டு குடும்பமா வாழ்றது நல்லதுன்னு. என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira